கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதித்து இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஆலே ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாவே ஆலே ஹalleluya. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து எங்கள் தேவனாகிய கர்த்தரை இந்த காலை வேளையில் உயர்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் தியானிப்பதற்கு ஆதியாம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களை வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். வாசித்த இந்த வேத வசனத்தில்
ஈசாக்கு இப்பொழுது பெலிஸ்திய தேசத்தில் போய் அங்கே பஞ்சத்தின் நிமித்தமாக குடியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் இந்த ஈசாக்கின் நாட்களில் உண்டானது என்று அதனுடைய 1வது வசனம் சொல்லுகிறது. அந்த பஞ்சத்தில் அவன் பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமலேக் என்கிற ராஜாவினிடத்தில் போய் அவன் தங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் வேத புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆபிரகாமும் இந்த பெலிஸ்திய தேசத்தில் போய் இந்த அபிமலேக் ராஜாவினிடத்தில் தங்கியிருக்கிறதை நம்ம அங்கே காண முடிகிறது. அந்த அபிமலேக்கினிடத்தில் போய் ஆபிரகாம் தங்கியிருக்கும் பொழுது அங்கே அவன் துறவுகளை எல்லாம் வெட்டி அந்த அபிமலேக்கோடு ஒரு நல்ல உடன்படிக்கை செய்கிறதையெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஆபிரகாமும் இந்த பெலிஸ்திய தேசத்தில் போய் குடியிருந்து அதில் குறிப்பாக கேராரூரில் அவன் தங்கியிருந்து அங்கே துறவுகளையெல்லாம் வெட்டி அவனோடு கூட ஒரு நல்ல சமாதானமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறாரு? பஞ்சம் வந்த உடனே இவரும் அந்த பெலிஸ்திய தேசத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பிழைக்கும்படியாக சென்றார். அங்கே போய் அவரும் கேராரூரில் தங்கியிருக்கிறார். அப்படி தங்கியிருக்கும் பொழுது அந்த ஊரில் அவர் விளைநிலங்களை விவசாயம் செய்து அப்படி செய்தபோது அந்த வருடம் 100 மடங்கு அவன் பலன் அடைகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவனை தேவன் ஐஸ்வர்யவனாக்கினார். அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி விருத்தி அடைந்த உடனேயே அந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். 14வது வசனத்தினுடைய கடைசி சொல்கிறது, பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். அப்படி பொறாமை கொண்டதுனால என்ன செஞ்சாங்கன்னா ஆபிரகாம் வெட்டினதான துறவுகளையெல்லாம் இந்த பெலிஸ்திய தேசத்தில் உள்ளவங்க தூர்த்து மண்ணினால் நிரப்பி போடுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மேன்மை வரும்போதே அந்த மனிதன் மேலே நிறைய மனிதர்கள் பொறாமை கொள்வார்கள். உங்கள் மேலே இன்றைக்கி சில மனிதர்கள் பொறாமை கொண்டதுனால உங்களுக்கு விரோதமாக பல தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்த செய்தியை கேளுங்க. இது உங்களுக்கான செய்தி தான். உங்கள் மேலே யாராவது பொறாமை கொள்கிறாங்கன்னா எப்போ பொறாமை கொள்வாங்கன்னா நீங்கள் ஏழ்மையில் இருக்கும்போது உங்களை மேலே பொறாமை கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பொழுது, ஒரு நல்ல திருமணம் நடக்கும் பொழுது, ஒரு நல்ல வீட்டை கட்டும்போது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல புதிய வாகனத்தை வாங்கும்போது, இப்படி ஏதாகிலும் ஒரு காரியம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தால் அநேக மனிதர்கள் அதன் மேலே என்ன செய்கிறாங்கன்னா பொறாமை கொள்கிறாங்க. பொறாமை கொண்டு என்ன செய்வாங்கன்னா அந்த பொறாமை அவங்கள ஏதாவது தீமையான காரியங்களை செய்ய வைக்கும். அவங்க உள்ளத்தை தூண்டும். இவங்க என்ன செய்கிறாங்க? மண்ணினால் அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து போடுறாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த தண்ணியை வைத்து கொண்டு தானே இவன் விவசாயம் பண்ணி அவன் தேசத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ தூர்த்து போட்டுட்டோம்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக செய்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தூர்த்து போட்டதோடு கூட விடலை. அபிமலேக் என்ன செய்கிறார்னா, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல நீ மிகவும் பலத்தவன, துரத்தும்படியாக நினைக்கிறாங்க. சிலர் இப்படித்தான் பொறாமை கொண்டு ஒன்று நமக்கு விரோதமாக தீமை செய்வாங்க. நம்ம வேலையில் ஏதாவது பொய் சொல்லி கொடுத்து நமக்கு அந்த உயர்வை தடுக்கிறதுக்கு 4 பேர்கிட்ட கோல் சொல்லி கொடுத்து நமக்கு விரோதமாக செய்ய பார்ப்பாங்க. 2வது செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை எப்படியாகிலும் இங்கேருந்து துரத்தி விடலாமா என்று நினைப்பார்கள். எதுக்கு தெரியுமா? அவர்களை விட நம்ம பலத்தவர்களாய் மாறிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு. ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தேவனை நம்பி, தேவனை சார்ந்து, தேவ சமூகத்தில் ஜெபித்து, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நின்று உங்களுக்கு ஒரு உயர்வு வருகிறது என்றால் அந்த உயர்வை யார் கெடுக்கணும்னு நினச்சாலும் அதை ஒரு நாளும் கெடுத்து போடவே முடியாது. மாத்திரமல்ல, உடனே ஈசாக்கு என்ன செஞ்சார்னா அந்த பகுதியை விட்டு கேராரூரின் பள்ளத்தாக்கில் போய் அவர் கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறார். அங்கே போன உடனே தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் வெட்டின அந்த துறவுகளை எல்லாவற்றையும் அவங்க மறுபடியும் தோண்டி அங்கே தோண்டுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்படி தோண்டின உடனே மறுபடியும் அவங்களுக்கு பிடிக்கலை. ஈசாக்கு 19 சொல்ல, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இவங்க துரத்துனாங்க. அவன் கேராரூரின் பள்ளத்தாக்கில் போய் குடியிருந்தான். அங்கேயும் போய் தோன்றான். அங்கேயும் போய் அவனுக்கு நீரூற்று சுரக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கே போய் குடியிருந்தாலும்
அது வனாந்தரமான இடத்துல போய் குடியிருந்தாலும் அவன் தொடுகிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடுகிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணுமா? சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும்னா, யார் தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களோ எழும்ப உங்களுக்கு உயர்வு உண்டாக வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தரை இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானித்து பாருங்கள். நிச்சயமாக 100% கேரண்டியாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அந்த உயர்வு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த துறவுகளை வெட்டின உடனே ஈசாக்குக்கும் அந்த கேராருடைய மேய்ப்பர்களுக்கும் இடையில் ஒரு பயங்கரமான வாக்குவாதம் உண்டாகிறது. உடனே அங்கே அவர் அதுக்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். வேறொரு துறவை வெட்டும்போது அங்கேயும் வாக்குவாதம் பண்ணினார்கள், அதற்கு சித்தினா என்று பெயரிடுகிறார்கள். வேறொரு துறவை வெட்டினாங்க, அங்கே வாக்குவாதம் உண்டாகவில்லை, அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று அவங்க பெயரிடுகிறதை பார்க்கிறோம். உடனே பார்க்குறாரு, இவங்க தொடர்ந்து நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் என்ன பண்ணலாம் அப்படி யோசித்து ஈசாக்கு தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு அங்கேருந்து பெர்சேபாவுக்கு போகிறதாக பார்க்கிறோம். பெர்சேபாவுக்கு போய் அங்கே போன உடனே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணினது போல் உனக்கு நன்மை செய்வேன் அப்படி சொல்லி தேவன் பேசுகிறார். அங்கே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு இருக்கிறதை கண்ட உடனே இந்த அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத்தும் என்ன செய்கிறாங்கன்னா, இவனை தேடி கேராரூரிலிருந்து அவனிடத்திற்கு பெர்சேபாவுக்கு வருகிறாங்க. அங்கே வந்த உடனே இவன் கேட்குறான், எதுக்காக நீங்கள் என்னிடத்திற்கு வந்தீங்க? என்ன நீங்கள் பகைச்சிங்களே? என்ன உங்களிடத்துலேருந்து இராதபடிக்கு நீங்கள் துரத்தி போட்டீங்களே? பிற எதற்கு என்ன தேடி வந்திருக்கிறீங்க? ஈசாக்கு கேட்குறார். உடனே அவன் சொல்கிற வார்த்தையை வாசிக்கிறேன், 28 வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 29 கடைசி சொல்லப்பட்டிருக்கு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டால் நமக்கு விரோதமாக பொறாமை கொண்டு நம்மளை துரத்தி விட்டு நம்முடைய நன்மைகளை எல்லாம் கெடுக்க நினச்சவங்க உள்ளத்தில் கூட ஆண்டவர் உணர்த்தி அவங்க நினைப்பாங்க, உங்களை நாங்கள் என்ன தான் பண்ணணும்னு நினச்சோம், ஒன்றுமே பண்ண முடியல, காரணம் உங்கள் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, உங்களை துரத்தும் போது பொறாமை கொண்டு தீமை செய்யக்கூடிய மக்களுடைய தீமையெல்லாம் ஏன் உங்கள் மேலே வந்து பலிக்குது? உங்களை துரத்தி போடும்போது நீங்கள் ஏன் தேசத்தை விட்டு நன்மையெல்லாம் விட்டுட்டு ஓடி போகிறீங்க? ஏன் நீங்கள் போகிற இடத்துலலாம் ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழாமல் இருக்கிறது தான் அதற்கு காரணம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், தேவனுக்கு பிரியமாக நான் வாழுவேன்னு அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பொறாமையின் நிமித்தம், பண்கண்ணின் நிமித்தம் சில மனிதர்கள் தீமை செய்து அது நிமித்தம் பாதிப்படைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த பாதிப்பிலிருந்து அவங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.